ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஐஸ் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து மாம்பழம் ஐஸ் வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். வந்து லாஸ்ட்டாக முடியுது மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது முடியுது. ஸோ சீசன் முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துருவோம். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த உள்ள நல்லா அந்த பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் செந்தூரா மாம்பழமும் மிக்ஸ் பண்ணுறோம். செந்தூரா இது வந்து பங்கனப்பள்ளி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் வந்து இது வந்து செந்தூரா, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். மாம்பழம் வந்து கட் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா செந்தூராவும் பங்கனப்பள்ளி மாம்பழமும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து சுகர் வந்து ஃபஸ்ட்டு பவுடராக பண்ணிக்கலாம். சர்க்கரை பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து இருக்குது. ஐஸ்கிரீமுக்கு வந்து ஸ்வீட் கம்பல்சரி கொஞ்சம் கூட தான் இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கூட தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்ப்போம், அதனால தான் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். மாம்பழத்தை மட்டுமே கன்வெர்ட் பண்ணி நான் சர்க்கரை வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலை. பாலும் இது வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து பவுடராக வந்து எடுத்துக்கணும். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டோம்னா சீக்கிரமாக கரையாது. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எடுத்துக்க போகிறேன். 4 ஸ்பூனை ஃபுல்லாக வரல, முக்கால் ஸ்பூன் எடுக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஃபுல்லானா ஒரு 3 ஸ்பூன் போதும். ஸோ வந்து போதும், அவ்வளோதான். இந்த சுகர் பவுடர் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ இப்போ 2 மாம்பழமும் பங்கனப்பள்ளியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா செந்தூரா மாம்பழமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஐஸ்கிரீம் வந்து சின்ன கண்டெய்னரில் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பவுட்ரு, மாம்பழம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பசும்பால், பாக்கெட் பால் கூட எடுத்திங்கன்னா அது உங்களோட இருக்கணும். பால் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஸோ வந்து கொஞ்சம் திக்னஸ் பேஸ்ட்டாக நம்மளுக்கு வரணும். ஸோ அதனால் பால் சேர்த்துட்டு கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ வாங்க இப்போ அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறத பார்த்துக்கலாம். இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு நல்லா வந்து அரைச்சிட்டு திருப்பம் 2 டைம் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்து நம்ம வந்து சேர்க்கணும். பால் சேர்த்துட்டோம்னா ரொம்ப வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி வராது. நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஸோ எனக்கு மட்டும்தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஈவனாக. ஸோ இப்போ வந்து ஈவனாக இந்த மாதிரி ஏர் கண்டெய்னர் வந்து மூடி போட்டு தான், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த சில்வர் பேப்பர் இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் இந்த மாதிரி மூடி இல்லைன்னா கேப் இல்லைன்னா கூட சில்வர் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைட்னஸில் வந்து இருக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து இல்லை ஈவினிங் செய்திருந்தால் ஓவர் நைட் வச்சுட்டு கூட மார்னிங் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லாக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணில 5 மணி நேரம் வந்து இது நம்ம டீப் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கூலிங் வந்து நம்ம ஐஸ் பண்ணுறதுக்கு தனியாக கூலிங் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தை பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். வாங்க இப்போ ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இப்போ நான் இங்கேருந்து ஐஸ் மோடு இருக்கு இல்லையா, அது மாதிரிலே வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். 5 ஹவர்ஸ் கழிச்சு பேக் வந்து பார்ப்போம். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் செஞ்சு வச்சோம் இல்லையா ஐஸ்கிரீம் வந்துட்டு, இப்போது ஐஸ்கிரீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய இதில் இருந்துச்சுன்னா நல்லா அழகாக வந்திருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரியாக தான் வந்து
மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ வந்து டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக ஐஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கினா போதும். டேஸ்ட் வந்து கேமராமேன் செக் பண்ணுவார். எப்படி இது ஐஸ்கிரீம் இது சாப்பிட்ற மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.